ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலை. 2022 ரிலீஸ் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டேட் இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாததுனால 2022 இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சீசன் 2வையும் நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். நம்ம ஹீரோயினிக்கு ரொம்பவுமே உடம்பு சரியில்லை. நம்ம ஹீரோயினியை அடிச்சு போட்டு அந்த சி கிளாஸ் பொண்ணு நம்ம ஹீரோயினோட கீ கார்டு எடுத்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இப்போ கிளாஸ் சி பக்கி அப்படிங்கிற பொண்ணு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்க வாக்கி டாக்கி எடுத்து, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன், நமக்கு தேவையானது கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி வாக்கி டாக்கில சொல்றா. இங்க கிளாஸ் ஏவோட அந்த லீடர் மொட்டை தலையனும் வாக்கி டாக்கில சரி நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றான். என்னோட பிளான் படி கிளாஸ் ஏ 500 பாயிண்ட்ஸில் இருக்கும், கிளாஸ் பி 200 பாயிண்ட்ஸில் இருக்கும். கிளாஸ் சியை பற்றி கவலைப்பட தேவையில்லை, கிளாஸ் டியை விட நாங்கள் ரொம்பவும் அதிகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் ஏவோட லீடர் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறா. ஆமாம் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்கவும், நீ மயங்கி போய் கிடந்த அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த ஈபக்கியை நான் துரத்திட்டே போனேன், அவகிட்ட தான் என்னோட கீ கார்டு இருக்கு, ஆனால் அவள் என்ன அடிச்சு போட்டு போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறா. ஹொரக்கிட்டா உனக்கு ரொம்பவோ உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உடம்பு சரியில்லாமல் திரும்ப ஷிப்புக்கே போனால் நம்ம கிளாஸ்க்கு நிறைய பாயிண்ட்ஸ் போயிடும், எங்கள் அண்ணன் கிட்ட என்னோட திறமையை நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு அவள் வருத்தப்படவும், ஆனால் ஹொரக்கிட்டா நீ அப்படி பண்ணுறதுனால எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளோட கழுத்தில் கை வைக்கிறான். நான் தனியாகவே இருந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், நான் எப்பவும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் நீ உண்மையாக தான் சொல்றியா அப்படின்னு கேட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துருதா. ஏன்னா நம்ம ஹீரோ அவளோட கழுத்துல கை வச்சு அவளை மயங்க வச்சிருந்தான். இப்போ அவளை தூக்கிட்டு போய் இவளுக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லை, இவளை ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நீ இந்த லாஸை ஏத்துக்கிடுதியா அப்படின்னு டீச்சர் கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹொரக்கிட்டாக்கோ உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? ஆமா அந்த கிளாஸ் சி பொண்ணு ஈவக்கி ஒருவேளை அவ தான் கிளாஸ் சியோட லீடரா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னது நம்ம கிளாஸ் கீ கார்டு திருட்டு போயிடுச்சா? ஆமா இது நான் ஒன்ன தவிர வேற யார்கிட்டயும் சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஷீபக்கி தான் இப்போ இது எல்லாத்துக்குமே காரணம், அவள் தான் நம்ம கேம்ப்குள்ளே ஒரு ஸ்பையாக இருந்திருக்காளா? அப்படின்னா நம்ம போனஸ் பாயிண்ட்ஸையும் இழந்துருவோம், ஹோரக்கிட்ட வர இப்போ இல்லை, அதுக்கும் சில பாயிண்ட்ஸை இழப்போம், மொத்தத்தில் நமக்கு 50 பாயிண்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹிராட்டா வருத்தப்படுறான். கிளாஸ் டி திரும்பவோ தோத்து போக போகுது அப்படின்னு சொல்லி ஹிராட்டா சொல்லவும், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ எக்ஸாமோட கடைசி நாள், எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற கிளாஸோட லீடர்ஸ் யாருன்னு தெரிஞ்சா இதில் ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீச்சரும் வந்து கேட்குறாங்க. ஒருவேளை இதில் நம்ம தப்பாக ஃபில் பண்ணால் நமக்கு 50 பாயிண்ட்ஸ் லெஸ் ஆயிரும், நம்மக்கிட்ட ஆல்ரெடி 200 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுவே போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பி வந்துட்டு ஒன்னுத்தையும் ஃபில்அப் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் டிக்கு வந்துட்டு ஹிராட்டா தான் மற்ற கிளாஸோட லீடர்ஸ் யாரு அப்படிங்கிறத கெஸ் பண்ணி ஃபில்அப் பண்ணுறான். எல்லா கிளாஸோட ரிசல்ட்டையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லவும், நான் இல்லாம எப்படி அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். பார்த்தா கிளாஸ் சியோட லீடரும் அந்த இடத்துல தான் இருக்கிறான். கிளாஸ் ஏ ஜெயிக்க போறதுக்கு நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் காரணம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ஏவோட லீடர் சொல்லவோ, அதுக்குள்ளேயே அவசரப்படாத அப்படின்னு சொல்லி கிளாஸ் சி லீடர் சொல்றான். இப்போ நமக்கு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. எக்ஸாமோட முதல் நாளே இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. கிளாஸ் ஏ 200 பாயிண்ட்ஸை இவங்களுக்கு கடனா கொடுக்கறதுக்கு பதிலுக்கு மற்ற கிளாஸோட லீடர் யாரு அப்படிங்கறத கிளாஸ் சி லீடர் இவனுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. நீ வாய் வார்த்தையா சொல்றதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ஏ லீடர் சொல்லவோ, நான் அந்த கீ உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் சி லீடர் சொல்றான். கிளாஸ் சி ஈபக்கியவும் அந்த இன்னொருத்தனையும் போட்டு கிளாஸ் சி லீடர் அடின்னு அடிக்கிறான். உங்களுக்கு என் மேல உண்மையான கோவம் வரணும், அப்படின்னா தான் நீங்க நடிக்கிறத மற்ற கிளாஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் டிக்கும் பிக்கும் ஒரு ஸ்பையை அனுப்பி வைக்கிறான். கிளாஸ் ஏல இருந்து இவங்க வாங்கின அந்த 200 பாயிண்ட்ஸ் தான் மொத்தமா செலவு பண்ணிட்டு எல்லாரையும் ஷிப்க்கு அனுப்பிடுறான். ஆனா அந்த கிளாஸ் சியோட லீடர் மட்டும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே இருக்கிறான். கிளாஸ் ஏக்கு அந்த மொட்டத்திலேயும் இன்னொரு பொண்ணு தான் லீடர் ஆகிற காம்படிஷன் இருக்கும். அதுல அந்த பொண்ணு சைடு சப்போர்ட் பண்ற ஒருத்தன் கிளாஸ் ஏவோட லீடர் யாரு அப்படிங்கறத அந்த சி கிளாஸ் லீடர் கிட்ட சொல்லிட்டான். ஈபக்கியோட கேமரா உடஞ்சு போனதுனால அந்த கீ கடை போட்டோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அதை திருடி டைரக்டா கொண்டு வந்து காட்டுறா. கிளாஸ் பியோட லீடர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்கவும், எனக்கு நீ அதை ப்ரூஃபாவே காட்டு அப்படின்னு சொல்லி அந்த மொட்டத்திலேயே அங்க இருந்து கிளம்புறான். எக்ஸாமோட கடைசி நாள் கிளாஸ் சியோட டீச்சர் வந்துட்டு அவன் வாட்ச்ல இருக்கிற அந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி அவன் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அவனை கூப்பிடுறாரு. மத்த கிளாஸோட லீடர் யாருன்னு சொல்லி ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அந்த ஃபார்மை கொடுக்குறாரு. கிளாஸ் ஏ லீடர் யாஹிட்டோ, கிளாஸ் பி லீடர் ஜிஹிடா, கிளாஸ் சியோட லீடர் ஹோரக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவன் ஃபில் பண்ணி கொடுக்குறான். உண்மையிலேயே உன்னோட திறமையை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாரு. ஸ்பை வச்சு மற்ற கிளாஸோட லீடர்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கான். அது போக அவன் கிளாஸோட சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த தடவை கிளாஸ் சி தான் கிளாஸ் ஏக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா வேற லெவலில் பிளான் போட்டிருக்கான். இப்போ நாங்கள் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம். கடைசி பிளேஸ்ல இருக்கிறது கிளாஸ் சி வித் 0 பாயிண்ட்ஸ், தேர்ட் பிளேஸ் கிளாஸ் ஏ 120 பாயிண்ட்ஸ், செகண்ட் பிளேஸ் கிளாஸ் பி 140 பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிளாஸ் டி 225 பாயிண்ட்ஸ் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. கிளாஸ் டி ஃபர்ஸ்ட் பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா அதனால தான் நான் அந்த ஐலாண்டில் இருக்கல அப்படின்னு சொல்லவும், ஒன்னால தான் நம்ம கிளாஸ் ஒரு 30 பாயிண்ட்ஸை இழந்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சூடோ அவனை திட்டுறான். கவலையை விடு, அதான் நம்ம கிளாஸ் டி தானே இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அசால்ட்டா சொல்றான். நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பவோ ஹோரக்கிட்டா ஓடி வந்து, ஹே அயனகோஜி உண்மையை சொல்லு, நீ இதை எப்படி பண்ண அப்படின்னு அவ கேட்கறா. கிளாஸ் ஏவோட அந்த அஃபிஷியல் லீடர் பொண்ணு எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவோ, மேம் அவன் இங்கே தான் இருக்கான், நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட இருக்கிறவன் கால் கட் பண்றான். நீலாம் லீடரா இருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவன் வந்து சொல்லவோ, ஒன்னால தான் நாங்கள் தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கோவப்படவும், கிளாஸ் ஏவோட லீடரை நீ தானே அந்த கிளாஸ் சி லீடர் கிட்ட காட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்தலையும் அவனை திட்டுறான்.
அவன் அதை கண்டுக்கிடாம அசால்ட்டா அங்க இருந்து கிளம்புறான். நம்ம செகண்ட் பிளேஸ் வந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஈச்சினோ சீட்டை கேட்கறான். ஆனா கிளாஸ் டி தான் இதுல உண்மையிலேயே ரொம்பவோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. டீச்சர் ஃபர்ஸ்ட் டே சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கிளாஸ் பாயிண்ட்ஸ் வச்சு நம்மளால எதை வேணா வாங்க முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஈச்சினோ சிரிக்கிறா. கிளாஸ் சியோட லீடர் கிட்ட வந்து ஈபகி சாரி கேட்கவும், நம்ம எதனால 0 பாயிண்ட்ஸ் எடுத்தோம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கிளாஸ் டியோட லீடரை தப்பா கெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றான். கிளாஸ் டியோட லீடரை அவங்க தப்பாக கெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட கீ கார்டை கொடுக்குறான். இதில் எப்படி ஓனேம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், நம்மளால அவ்வளோ ஈஸியில் லீடரை மாற்ற முடியாது, ஆனால் ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரணம் இருந்தால் மாற்றலாம். உனக்கு உடம்பு ரொம்பவும் சரியில்லை அப்படிங்கிறத காரணமாக வச்சு நான் லீடராக மாறிட்டேன். ஏபிகே ஸ்பையன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும், அதனால தான் அவள் உன்னோட கீ கார்டை ஃபோட்டோ எடுக்க முடியாதபடி அவளோட கேமராவை ரிப்பேர் பண்ணி விட்டேன். உனக்கு உடம்பு சரியில்லாதது எப்போ ரொம்ப மோசமாக போகும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாக்ராவோட ஃபோன் நம்பர் உனக்கு நான் தரேன், ஆனால் நான் சொல்கிறது நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினியோட தலையில் அவனை மண்ணை பூச வச்சிருப்பான். அந்த சான்ஸை பயன்படுத்தி ஈபக்கே உன்னோட கீ கார்டை திருடுவான்னு எனக்கு தெரியும். ஈபக்கே அங்கேருந்து தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக தான் கேம்ப்ல நான் ஃபயரை வச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்படின்னா இது எல்லாத்தையும் நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான் பண்ணிருக்கல அப்படின்னு ஹீரோயின் கேட்கவோ, இல்ல ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு மற்ற பிளேஸை போய் ஆக்குபை பண்ணி அதில் இருக்கிற போனஸ் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணலான்னு தான் நினைச்சேன். கிளாஸ் ஏவோட லீடர் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவன் ரொம்பவோ ஜாக்கிரதையானவன் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் அவன் கூட இருக்கிறவன் லீடர்ங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் நான் போனஸ் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில இருந்து அந்த லீடரை கண்டுபிடிக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு மாறினேன். ரெண்டாவது நாள் நம்ம கிளாஸ் சியோட லீடரை பார்க்க போனப்போ அவன் பக்கத்தில் ஒரு வாக்கி டாக்கி இருந்துச்சு. அப்படின்னா கண்டிப்பாக ஈபக்கி கிட்டேயும் ஒன்று இருக்குங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணேன். வாக்கி டாக்கியை வச்சு பேசணும்னா கிளாஸ் சியோட லீடர் கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருப்பான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். கிளாஸ் பியில் ஒரு ஸ்பை இருக்கிறத பார்த்தேன். ஸோ கிளாஸ் பியோட லீடர் அவங்க கண்டுபிடிச்சா கிளாஸ் பிக்கு 50 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகுங்கிறதையும் நான் கரெக்டாக கெஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் எதுக்காக நீ திடீர்னு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், நீ தானே கிளாஸ் ஏக்கு போகணும்னு சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ காரணம் இல்லாமல் இப்படிலாம் பண்ண மாட்டியே, உண்மையை சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு போதே மற்ற பசங்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்து, ஹே ஹோரகிட்டா, கிராட்டா எங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான், மற்ற கிளாஸோட லீடர்ஸை நீ தான் கண்டுபிடிச்சிருக்க, அந்த ஈபக்கியை கூட நீ தான் ஃபாலோ பண்ணி துரத்தி போயிருக்க, நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ், நம்ம கிளாஸ் ஜெயிக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. ஹோரகிட்டா ரொம்பவுமே பாப்புலர் ஆயிட்டால. ஹே ஐனகோஜி, உண்மையை சொல்லு, ஒருவேளை நீ யார் கூட இருக்கணுங்கிற டெசிஷன் எடுக்க வேண்டியது வந்தா நீ ஹோரகிட்டாவை தானே செலக்ட் பண்ணுவ அப்படின்னு அவ கேட்கவும், எனக்கு கன்ஃபார்மாக தெரில அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். குஷேடாக்கும் நம்ம ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அந்த டீச்சர் மெசேஜ் பண்ணி என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. உன்னோட வின்னிங்க்கு ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லவும், உண்மையிலேயே யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணி இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக சொன்னாங்களா, இல்லை அதை நீங்களா சும்மா சொன்னீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு இப்படி தெரியும், இந்த ஒரு ப்ரூஃபே உனக்கு போதும்னு நினைக்கிறேன். அந்த கதையில் அந்த பையன் ஃப்ரீடம் ஆகணுங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து பறந்து போனான். ஆனால் உண்மையிலேயே அவன் அந்த இடத்துல இருந்து ஃப்ரீடமாக தப்பிச்சு போகிறதுக்கு காரணம் அவங்க அப்பா அவனுக்கு அந்த ரெக்கையை செஞ்சு கொடுத்தது தான். கால் பண்ணது யாருன்னு உனக்கே தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அது வேற யாரும் இல்லை, உங்க அப்பா தான். அவன் ரொம்பவோ ஹைட்டாக பறந்ததுனால தான் கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லவும், என் விஷயத்தில் அப்படி நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் நீ இப்போ ரொம்பவோ ஹைட்டாக போயிட்ட, மற்ற கிளாஸ் எல்லாருமே ஒன்றை தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த டீச்சர் கிளம்புறாங்க. கிளாஸ் ஏன் நமக்கு மாசம் 20,000 பாயிண்ட்ஸ் தருவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஈபிக்கு கேட்கவும், நான் அந்த கான்ட்ராக்ட் போட்டதுக்கான மெயின் காரணமே இதுதான், ஆனால் என்னோட பிளான்ல ஒருத்தன் குறுக்க வந்தா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் ஏ லீடர் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவை வந்து மீட் பண்ணி, ஒன்னை தான் நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன், நான் தான் மற்ற எல்லா கிளாஸோட லீடர்ஸையும் கண்டுபிடிச்சதா நீ கிராட்டா கிட்ட சொல்லியிருக்க, அந்த விஷயத்த நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் அவனை சொல்லுன்னு சொல்லியிருக்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், நான் ஃபர்ஸ்டே சொன்னல உன் கூட சேர்ந்து போராடுறதுக்கு உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியா, இப்படிலாம் நீ பண்றதுனால நான் ரொம்பவும் உன்கிட்ட க்ளோஸ் ஆகி பண்ணலாம் நீ எதிர்பார்க்காத, திரும்பவும் ஸ்கூலுக்கு போனோடனே என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்லாம் ட்ரை பண்ணாத, நம்ம எப்பவும் போல ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, ஆனால் நான் உன்னை ஃப்ரெண்டாக எப்பவும் நினச்சதே இல்லை. ஒன்றை மட்டும் இல்லை, குஷேடா அப்புறம் ஹிராட்டா இவங்க யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் ஜெயிக்கிறதுக்காக உங்கள் எல்லாருமே ஒரு டூல்ஸ் மாதிரி தான் பயன்படுத்துவேன். இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிளாஸ் டியை நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோவை பற்றி நிறைய விஷயங்கள் புரியாத புதிராகவே இருக்கு. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே சீசன் 2ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். சீசன் 2 வர்றதுக்காக நீங்கள் மட்டும் இல்லை, நானும் ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக சீக்கிரமே தமிழ் டப் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.